வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மோஷ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதில் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த பிளரை வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் அந்த எஃபெக்ட் பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பிளர் ஸ்ட்ரென்த் வந்து 2ல் இருக்கும். அதை வந்து 1ல் கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். லைனர் மாஸ்க்ன்ற எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இதை டவுன்லோட் பண்ணணும்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனர் மாஸ்க் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அதோடைய டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரை ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்து ஃபெதர்னு இருக்கும். அதை வந்து ஒரு 15ல் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த பிளரை வந்து நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே வந்து லைட்டாக ஷேடோ மாதிரி மட்டும் ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங்னு வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஃபெதர்னு இருக்கும். அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10ல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஷேப்பை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த ஒயிட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கொஞ்சம் டவுனாக அவங்க ஃபேஸும் மேலே பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோவும் கவர் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொஞ்சம் டவுன் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அஸ் லேயர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனேபிள் பண்ணிவிட்டு ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பு கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு இப்போ கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி கிராப் பண்ணுறேனோ அந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்புக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை சென்டரில் இந்த மாதிரி வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி இதில் வந்து செட் பண்ணியிருக்கேனோ அந்த ஒயிட் இமேஜில் அந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மியூசிக் பிளேயர் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. மியூசிக் பிளேயரோட சைஸை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த இப்போ ஃப்ரேம்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க அந்த ஒயிட் இமேஜ் மேலே. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோவும் செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்க்ரீன் அளவுக்கு மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கீழே நம்ம வந்து இந்த பிளாக் கலரில் ஷேடோ ஆட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றத பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக லிரிக்ஸ் வீடியோவை நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜின்னு கொடுத்துருப்பேன். அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க.
அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.